மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7338242424. புதிய வார்ப்புகள் ஒரு கதை எழுதுகிறார் பகிராஜ் சார். யார் காதல் தான் முக்கியம், தாலி ஒரு மேட்டர் இல்லைன்னு சொன்னாரோ அவரே ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அடுத்த ஒரு படம் எடுக்கிறார். சரி, ஒரு 4 நாள் கட்டினதுக்காகவோ 5 நாள் கட்டினதுக்காகவோ அது முக்கியம் இல்லாமல் போயிடுமா? என்னதான் காதல் இருந்தாலும் கல்யாணம்ங்கிறது எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்னு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த 7 நாட்கள்னு ஒரு படம் எடுக்கிறார். அது ஒரே கதாசிரியர் இப்படியும் கதைக்கு ஆர்கியூ பண்ண முடியும், அப்படிக்கும் கதைக்கு ஆர்கியூ பண்ண முடியும். எங்கே சின்ன ராசாவை மறக்க முடியுமா? டார்லிங்கை மறக்க முடியுமா? டார்லிங்கை பார்த்துட்டு பாரதி ராஜா சாரே ஆச்சரியப்பட்டார். முதல்ல அவருக்கு தெரியாது, பாரதி ராஜா சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு இதை பாராட்டியிருக்காரு. அப்போ பாக்யராஜ் சார் செஞ்சுட்டே சொன்னாராம், இது உங்கள் கதை தான் சார். என் கதையா? என்னடா அது என் கதை? என்ன படம் எடுத்திருக்கேன்னா 16 வயதில் தான் சார் எடுத்திருக்கேன். டாக்டர் கேரக்டர் தான். என்னென்ன கேரக்டர்னு அந்த 3 கேரக்டரை நீங்களே பொருத்தி பாருங்கள். அதாவது சாமர்த்தியம், திறமை, அது திரைக்கதையினுடைய மன்னர்னு சும்மா ஒரு பேர் வாங்கலை. அவ்வளவு பேரை வாங்கிட்டு அவ்வளவு எளிமையாக ஒரு புது கதாசிரியர், புது எழுத்தாளர், புது டைரக்டர் வந்தால் கூட அந்த படங்களை ரசிக்கிறது, பாராட்டுறது, எல்லாரோடையும் பண்போட பழகிறது ஒரு மறக்க முடியாத ஜாம்பவான். நம்ம பல விஷயங்களை பல வரும் தலைமுறைகளும் கற்றுக்கிறதுக்கான படங்களை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற ஜாம்பவான் பாக்யராஜ் சார். அவர் நம்ம ரைட்டர்ஸ் யூனியனில் அவர் தலைவராக இருந்து அவ்வளோ இளம் இயக்குநர்களுக்கும் உதவி இயக்குநர்களுக்கும் வெற்றி செல்வனியோட அசிஸ்டன்ட் இப்போ டைரக்டர் இவங்க எல்லாரும் இவ்வளோ அதை நினச்சி பாராட்டி பேசுகிற மாதிரி அவர் ரைட்டர்ஸ் யூனியன் மூலமாக அவ்வளோ பேருக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் அவரோட மனசு சரியான இடத்துல இருக்குது. எல்லாரையும் கைண்டாக நடத்துறது, எல்லாருக்கும் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்குறது, இந்த நல்ல குணங்களை இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன். அவரை இழந்து வாடுற அவரோட குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக்கிறேன்.